இவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? சுடுகாட்டுக்கு போறேன். நீ வரியா? நல்ல விஷயத்துக்கு போகும்போது எங்க போறேன்னு கேக்குறிய? போற காரியம் உருப்படுமா? அர்த்த ராத்திரியில வீட்டுக்கு வாங்க. அப்படியே விட்டனா மூஞ்சி எகிரி போயிடும். என்னது பையில? பையில 5 கிலோ இஞ்சியும் பஞ்சும் வாங்கிட்டு போறேன். வேணுமா? இஞ்சி பஞ்சுல எனக்கு வேண்டாம். என்னோட கூஜாவை கொடுத்துட்டு போங்க. மரியாதையா பைய விட்டுரு. இந்த ஆளோட குடும்ப மானமே போகுது. குடிங்க. மாமா மருமகளும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அத குடியா மானங்கட்ட மனுஷன். பரவாயில்ல விடு. இந்த லெட்டர் உனக்கு தான் வந்திருக்கு. இந்த வயசான காலத்துல உனக்கு ஏன் லவ் லெட்டர் எழுதிருக்கான்? உன் மகன் தான் எழுதிருக்கான். பாசமுள்ள அம்மாவுக்கும் நிர்மலாவுக்கும். அப்ப செத்துட்டேன்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. நீ உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இங்க வேலை அதிகமா இருக்கிறதுனால என்னால லெட்டர் எழுத முடியல. பரவாயில்ல, அப்பா மாதிரி இல்லாம நல்லா வேலை பாக்குறான் போல இருக்கு. நிர்மலாவோட நிச்சயதார்த்தத்தை நம்ம சூப்பரா நடத்தணும். ஏன் அப்பா பாத்தியடி, அவன் என்ன மறக்கல. நல்ல பையன். என் அப்பன் ஒரு திருடன் ஃப்ராடுங்கிறது நான் சொல்லாமையே உங்களுக்கு தெரியும். நான் அனுப்பின பணம் உங்களுக்கு கிடைச்சதா? அவன் உனக்கு பணம் அனுப்பியிருந்தானா? இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் குடும்ப தலைவனான எனக்கு தெரியும். யார் சொன்னா நீங்க குடும்ப தலைவன்? ரேஷன் கார்டை எடுத்து பாரு, குடும்ப தலைவன் என் பேர் தான் இருக்கும். கூட கூட தர மாட்டேன். நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். என்ன கொன்னாலும் நான் தர மாட்டேன். குடுக்க நான் அப்பவே சொன்னல பையில என்னோட கூஜா இருக்கு. என்னது உன் கூஜாவா? இது எங்க அம்மாவோட கூஜா. 4 பேர் முன்னாடி என் மனத்தை வாங்கிட்டல, உன் கால் மட்டும் இல்ல உடம்பே விளங்காம போயிடும். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இல்லையே, நீ குடுக்குறிய. நடக்க முடியாத பொண்ணு இப்படி எல்லாம் பேசுறியே. நீ அந்த பொண்ணுக்கு தாய் மாமன் தானே? ஏய் வாயை மூடு. நீ வேலையை பார்த்துட்டு போ. இது எங்க குடும்ப விஷயம். பெருசா நியாயம் சொல்ல வந்துட்ட. நீ யாரு? இந்த ஊர் நாட்டாமையா? சாத்தாங்கிட்ட வேத ஓதி என்ன பிரயோசனம்? ஆளாளுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீ வருத்தப்படாதம்மா. நான் பால் வாங்கின காசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா வச்சுக்கோ. நான் வரட்டா? நல்ல பொண்ணு இல்ல. நான் உங்ககிட்ட பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாமா உன்னை ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிருமா. அந்த கூஜாவை என்கிட்ட கொடுத்துறேன். அப்ப பணத்தை கொடு. இது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு. இத நான் கொடுக்க மாட்டேன். எங்க அண்ணன் கிட்ட கொடுக்கணும். நான் சொன்னா நீ கேப்பல. அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துறேன். இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். இப்படி ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சு சேர்த்து வையே, உன்னை கட்டிக்க மன்மதன் வருவான். உன்ன மாதிரி ஒரு ஊனமான பொண்ணை கட்டி கொடுக்க மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கான் பாரு, அவனை சொல்லணும். உங்க அண்ணனை தான் சொல்றேன். நீ பிறந்தப்போ உன்னை தூக்கி ஆத்துல போட்டிருக்கணும். போடாம விட்டாங்க. ஒரு ஆட்டத்துக்கு ஆச்சு.